சப்போர்ட் என்பிசி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம இன்னைக்கு பார்க்க போறது தமிழன் ஜிகேல ஒரு 25 கொஸ்டின் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உபகாரி என்ற சொல்லின் பொருள். விடை வள்ளல். ஒரே பொருளை தரும் இணை டேஸ் எனப்படும். விடை நேரிணை. குறிக்கோள் இல்லாதவன் வெறும் சதை பிண்டம் என்பதை பூட்கையில்லோன் யாக்கை போல என்ற புறநானூற்று அடிகளை இயற்றியவர் யார்? விடை ஆலந்தூர் கிழார். தமிழா பயப்படாதே, வீதிதோறும் தமிழ் பள்ளிக்கூடங்கள் போட்டு ஐரோப்பிய சாஸ்திரங்களை எல்லாம் தமிழில் கற்றுக் கொடுக்க ஏற்பாடு செய் என்று கூறியவர் யார்? எப்போவுமே நான் ஆப்ஷன் சொல்ல மாட்டேன். நீங்கள் வீடியோவை நிறுத்திட்டு நீங்கள் ஆப்ஷன் படித்து நீங்கள் ஆன்சர் பண்ணி பாருங்க. விடை பாரதியார். நிந்தை என்பதன் பொருள். விடை பழி. நாகம் கொடுத்த ஆடையை சிவனுக்கு கொடுத்தவன் யார்? விடை ஆய். எந்த தாவரத்தில் இலை காம்பு அகன்று இலை போல் மாறி இலை செய்ய வேண்டிய ஒளிச்சேர்க்கை வேலையை இலை காம்பு செய்கிறது? விடை அகேஷியா. தீயில் ஏற்றும் பொழுது இயற்கை இலைகள் டேஸ் எரிகின்றன. கீழ்கண்ட கூற்றை ஆராய்க. கூற்று 1, கூழ் களிமம் என்பது ஒரு அரை திண்ம பொருளாகும். 2, திரவத்தை போன்று சுதந்திரமாக கூழ் களிமம் பாயாது. விடை கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. ஒரு வித்திலை தாவரத்தின் புறத்தோலடி தோலுக்கு உட்புறமாக உள்ள அனைத்து பகுதிகளும் டேஸ் எனப்படும். தாளத்திசு. இரத்த தமனிகளின் பணிகளில் தவறானது எது? இதுல நான் சரியானதை சொல்றேன். ஏ, இரத்தத்தை இதயத்திலிருந்து பல்வேறு உறுப்புகளுக்கு எடுத்து செல்கிறது. பி, அனைத்து தமனிகளும் ஆக்சிஜன் மிகுந்த இரத்தத்தினை எடுத்து செல்கிறது. சி, நுரையீரல் தமனி மட்டும் ஆக்சிஜன் குறைந்த இரத்தத்தை நுரையீரலுக்கு எடுத்து செல்கிறது. இந்த மூணுமே சரி. அப்ப தவறானது இவை சுருங்கிய மீளா தன்மை பெற்ற குழாய்கள் அப்படிங்கிறது தவறு. கீழ்கண்டவற்றுள் புரதம் செறிந்த கோதுமை ரகம் எது? விடை அட்லஸ் 66. உலகின் மிக உயரமானதும் மிக பெரியதுமான காற்றாலை டேஸ் பகுதியில் அமைந்துள்ளது? விடை ஹவாய். கீழ்கண்டவற்றுள் சூரியனின் செங்குத்து கதிர்கள் கடகரேகை மீது விழும் நாள் எது? விடை ஜூன் 21. முதலாம் நூற்றாண்டில் யூச்சி பழங்குடியினர் எத்தனை பிரதான பிரிவினராக இருந்தனர்? முதலாம் நூற்றாண்டில் யூச்சி பழங்குடியினர் எத்தனை பிரதான பிரிவினராக இருந்தனர்? 5. தீர்க்க கோடுகளில் 0 டிகிரி தீர்க்க கோடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? முதன்மை தீர்க்க கோடு. பிறை சந்திர தோற்றமுடன் கூடிய மணல் மேடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை பிறை வடிவ மணல் குன்றுகள். சங்கம, சாளுவ, துளுவ, ஆரவீடு ஆகிய அரச மரபுகளால் ஆளப்பட்டது எது? விடை விஜயநகர். எந்த கலைகள் மூலம் சமய கதைகள் மக்களிடம் கொண்டு செல்லப்பட்டன? ஹரிகதைகள். கூத்து. ஏ மற்றும் பி. காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் யார்? விடை ராஜசிம்மன்.
பள்ளத்தாக்கு அல்லது கண்ட பனியாறுகளால் படிய வைக்கப்பட்டு உருவாக்கப்படும் நில தோற்றங்கள் டேஸ் என்று அழைக்கப்படுகின்றன. விடை மொரைன்கள். 6 முதல் 14 வயது வரையுள்ள குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்கும் அரசியல் அமைப்பின் பிரிவு எது? விடை 21A. லேட்டரன் உடன்படிக்கை கையெழுத்தான ஆண்டு? விடை 1929. ஆரிய சமாஜம் சீர்திருத்த இயக்கங்களுக்கு தலைமை ஏற்ற இடம் எது? பஞ்சாப். பராசி இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது? ஹாஜி ஹரியத்துல்லா.